நகைச்சுவை நாவலரின் பிறந்த நாள் விழா. அகவை 90 அடியெடுத்து வைக்கும் தமிழ்ச் செம்மலை வாழ்த்தி வணங்குகிறோம். 1937 ஆகஸ்ட் 25 ரத்தினசாமியின் ரத்தினமாய் கோவிந்தம்மாள் என்றெடுத்த கோமேதகம் இவர். நற்றமிழ் கற்று நாகூரில் தவழ்ந்து நம்மை காக்க வந்த, நம் வாழ்வை காக்க வந்த தமிழ்வேல். தமிழ் புலவர் படிப்பில் தொடங்கி முதுகலை தமிழ் ஆசிரியர் பயிற்சி என்பதாய் தொடர்ந்த தமிழ் தவத்தில் நமக்கு கிடைத்த ஞான சண்முகம் இவர். சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தந்த கல்வியை தாண்டிய தமிழ் கல்வியை இவருக்கு பெற்றுத்தந்ததும் கற்றுத்தந்ததும் பெரும் புலவர் கோவை இளஞ்சேரனாரின் செந்தமிழ் பல்கலைக்கழகம் என்றால் மிகையாகாது. பேச்சு, எழுத்து, தமிழன்பு இவற்றில் சிறந்து விளங்கும் தலைமாணாக்கராய் அவரின் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ்முகம். 36 ஆண்டுகால ஆசிரியர் பணி என்னும் அரும்பணியில் மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்ததோடு பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சொற்பொழிவு என சாதாரண மக்களுக்கும் தமிழ் கற்பித்த மக்களின் ஆசிரியர். பேச்சு தமிழின் வித்தகர்கள் எல்லாம் இவர்தம் நகைச்சுவை தமிழுக்கு ரசிகர்கள். தமிழ் தாயின் பேச்சு தலகர்த்தாக்கள் எல்லோருக்கும் இவரை பிடிக்கும். எல்லா மேடைகளிலும் மட்டுமல்ல, எல்லாரின் மேடைகளிலும் இவர் இருப்பார். நாகூரில் தோன்றிய இலக்கிய தென்றல் ஆரூரில் அடிக்கத் தொடங்கியது நமக்கு கிடைத்த பெரும்பாக்கியம். திருவாரூர் தமிழ்ச்சங்க தலைவர் பொறுப்பினில் இருந்து தமிழ் வளர்க்கும் ஆரூரின் அடையாளம் இவர். சென்னை கம்பன் கழகத்தின் ராதாகிருஷ்ணன் விருது, தமிழாசிரியர் கழகத்தின் நற்றமிழ் நல்லாசான் விருது, முத்தமிழ் விருது, நகைச்சுவை சித்தர் விருது, இலக்கிய நகைச்சுவை இமயம் விருது என விருதுகள் எல்லாம் பெருமைப்பட்டது இவரைச் சேர்ந்ததால். விருதுகளை வாங்குவோருக்கு மத்தியில் இவர் பெறுபவராகவே இருக்கிறார். அப்படித்தான் தமிழ் வளர்ச்சித்துறையின் தமிழ்ச் செம்மல் விருது இவருக்கு வந்து சேர்ந்தது. ஆகப்பெரிய விருதுகளில் ஒன்று அருகில் இருக்கிறது. வாழ்க்கை ரொம்ப சுலபமங்க. வாய்விட்டு சிரிக்கிறார் வள்ளுவர், தமிழ் வளர்த்த சான்றோர், நானிலம் போற்றும் நால்வர், குறள் வழி கதைகள், திருக்குறள் கதை அமுதம், செவிநுகர் சுவைகள், அண்ணாவின் வாழ்வில் அரிய நிகழ்ச்சிகள், பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை, 20ஆம் நூற்றாண்டுக்கு இளங்கோவடிகள், குறுந்தொகை நலம் எனும் வரிசையில் நினைவில் நிழல்களும் சேர்ந்துள்ளது. இவரின் புத்தகப் பணி தமிழ் உள்ளவரை இவரை நினைவில் கொள்ளும். தமிழர்கள் வாழும் பகுதிக்கெல்லாம் தமிழோடு பறக்கும் நகைச்சுவை தும்பி இவரின் தமிழ் வாசத்தில் காணாமல் போகும் கேட்பவரின் துன்பமும் துயரமும். காப்பித்தூள் வாங்கப் போய் கைதான இவர் சித்திராவின் காதலோடு கம்பி வாங்கி வந்தார். திருக்குறளோடு சர்க்கரை பொங்கல் தந்து கைராசி மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றவர். அப்பன் சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தவர்களையெல்லாம் தமிழ் பசுங்காட்டை நோக்கி திருப்பியவர். மாண்புமிகு மாணவர்களையும் மனநலம் பாதித்த மாணவரையும் ஒன்றாய் கருதிடும் ஆசிரிய ஞானி. தான் செய்து கொண்ட அறுவை சிகிச்சையை, அதில் நொந்து போன அடுத்த வீட்டாரின் கதையை நமக்கு சொல்லி வாழ்க்கையை எளிமையாக்கியவர். முதலிரவுக்கு செல்வோருக்கும் அறிவுரை கூறும் இவரின் நகைச்சுவைகள் மேடை தமிழுக்கு புது ரகம். அந்த நகைச்சுவையை சொல்வதில் இவர் தனி ரகம். தமிழக முதல்வர் தொடங்கி இயக்குநர்கள், நடிகர்கள் என பலர் இவரின் பேச்சை, அப்பேச்சினுள் ஒளிந்திருக்கும் நகைச்சுவையை மருந்தாக்கிக் கொள்கின்றனர். சோர்வடைந்த மனத்தை தேற்றும் மருந்தாக்கிக் கொள்கின்றனர். ஆகவே 90லும் இளைஞராய் சுற்றி வரும் இவரின் நகைச்சுவைகள் இவர் சொன்னால்தான் சுகப்பிரசவம். ஆனாலும் பலர் அறுவை சிகிச்சைகள் செய்து வருகின்றனர். ஆசிரியராய் கற்பிக்கும் கல்வி முகம் ஒன்று, கம்பனை வள்ளுவனை எளிமையாய் தருமுகம் ஒன்று, நகைச்சுவை மன்றங்களில் சிரிக்கும் முகம் ஒன்று, தமிழ் வளர்க்கும் தமிழ் சங்க முகம் ஒன்று, அனுபவத்தில் மிகுந்த அழகு முகம் ஒன்று, அன்பாய் பண்பாய் பழகுமுகம் ஒன்று என ஆறுமுகமான ஆரூரின் சண்முகம் இவர். நகைச்சுவையால், நயமிக்க கருத்துக்களால் நம்மையெல்லாம் வளர்த்து வரும் நகைச்சுவை மருத்துவர் ஐயாவின் அகவை திருநாளில் அவரை வாழ்த்தி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.